ஹாய் மக்களே, வெல்கம் டு சுந்தர் லவ்ஸ் வினிதா. இன்னைக்கு என்ன மேட்ரு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். வினிதா வந்து ஒரு பிராங்க் பண்ண போறாங்க. என்ன பிராங்க்னா, பாப்பாவுக்கு வந்து செகண்ட் பர்த்டே வரப்போகுது. அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே வந்து பாப்பா வந்து நல்லபடியாக பிறந்து இதாக இருந்துச்சுன்னா, செகண்ட் பர்த்டேக்கு வந்து அவளுக்கு வந்து வினிதாக்கும் சேர்த்து மொட்டை போடுற மாதிரி நேர்ந்திருக்கேன்னு சும்மா ஒரு பிராங்கை பண்ணி அவளுக்கு கடுப்பேத்தி. ஓ, நீ அப்படி வரியா? இந்த விஷயத்த வந்து முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அவள் சும்மா லேட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இதாக விட்டா. பட் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆனா, ஏன்னா அவளுக்கு வந்து முடி வந்து அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. முடியுன்னா இப்படி 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 ஆட்டிக்கிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க, முடிய போட்டுக்கிட்டு. இப்போ மொட்டை போட்டோம்னா நினச்சி பார்த்தாலே சரிப்பா தான் வருது. சரி, அவளோட ரியாக்ஷன் என்னன்னு போய் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க போலாம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. Six and a half hours later. இப்பவே என்னென்ன படம் பார்க்கணுமோ பார்த்துக்கிடுவோம். ஏன்னா அதுக்கு எப்படி வெளியெல்லாம் வரவே மாட்டேன் பார்த்துக்கோ. நான் என்ன கிட்ட நீ என்ன பதில் சொல்ற? புஷ்பா 2 பார்க்கணும். சாந்திரா நீ போமா? புஷ்பா 2 பார்க்கணும். நான் வெளியில போணும். நீ இப்பதான் கொஞ்ச நாள் தான் வர மாட்டேன்னு சொல்றேன். இதுக்கு நான் வர மாட்டேன். எல்லாம் ஒரு ரீசன் தான். அவட முன்னாடியே சொல்லியிருக்கேன், யோசிச்சு பாரு. என்னவா இருக்கும்? சும்மா பைத்தியம் மாதிரி ஏதோ ஒண்ணு உருண்டுட்டே வர. என்ன விஷயம்? கேமரா. என்ன வர மாட்டேன்? இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பாக்கு பிறந்தநாள் வரப்போதா. அதுதானே பல மாசம் இருக்குல்ல. இப்பவே வந்து உன் மனசெல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிடும்ல. பிறந்தநாள் வருது, ஆயத்தப்படுத்தணும். பைத்தியம் மாதிரி வளர்க்குற. நான் அந்த பிறந்தநாளை பத்தி உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ யோசிச்சு பாரு. பிறந்தநாள் பத்தி என்ன சொன்னேன்? குழந்தைங்க கோயில்ல போய் மொட்டை போடணும் அப்படி சொன்னேன். இல்லையே மொட்டை போடணும்னு சொன்னா ஆமா, யாருக்கெல்லாம் மொட்டை போடணும்னு சொன்னேன்? பைத்தியம். பிறந்தநாளுக்கு விட்டாதே நீ. பிறந்தநாளுக்கு யாருக்கெல்லாம் மொட்டை போடுவாங்க? பாப்பா தான் மொட்டை போடுவாங்க. வேணா நீ வேணா மொட்டை போடுவோம். இல்ல உங்க தங்கச்சி தம்பி உன் ஃபேமிலி யாரும் வேணா மொட்டை போட சொல்லிக்கோ. என்ன எனக்கு வேணும் பிரச்சனை? அதுக்கு என்ன சொல்ற? நான் வந்து நேர்ந்து இருக்கோம். அதான் நேர்ந்து சாம்பார் ஆப் எனக்கு. நீ யாருக்கு எடுத்த இந்த எப்படி இந்த என்ன நினைச்சிருக்க? பாப்பா நல்லபடியா பிறந்து எல்லாம் இதா வந்துச்சுன்னா ரெண்டாவது மட்டும் வந்து என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து போடுவேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பொண்டாட்டிக்கும் சேர்த்து போடுறான். பொண்டாட்டிக்கு சேர்த்து போடுறா. நீ என்கிட்ட கேட்கணும். நீ தான் அந்த மாதிரி நான் ஏந்துக்கவா நீ பண்ணிக்கவா நீ மொட்டை போடுறியா அப்படின்னு என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டியா நீ இன்னும் ஏந்துறதுக்கு முன்னாடி? நல்லபடியா கல்யாணமா முடிஞ்சுன்னா இது பண்றேன்னு சொல்லி அப்பவும் சொல்லி சோலி முடிச்சு பிஞ்சிரும் பாத்துக்கோ, பிஞ்சிரும். என்ன ஆமாடி, கல்யாணம் முடியறதுக்கும் இப்போது மொட்டை போடுறதுக்கு என்ன சம்பந்தம்? பைத்தியம் மாதிரி வளர்ற. நல்லபடியா 2 விஷயம் நடந்திருக்குல்ல. அது போடு. இன்னும் மொட்டை போடுங்க. இந்த நேர்ந்ததெல்லாம் அந்த சாமிகிட்ட போய் மன்னிச்சுக்கோங்க சாமி, இனிமே நான் நேர்ந்தது தப்பு, நானே மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துட்டு நீயே போய் மொட்டை போட்டுக்கோ. உனக்கு தெரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. சரி, ஒரு போட்டோவாச்சும் எடுத்துக்கிடும். நீ வந்து ஓவரா பண்ற, மண்டே உடைச்சிருவேன். ஏன்னா ஏன்டா அப்படி பண்ற? லூசாடா உனக்கு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வைத்திய மாதிரி பண்ணத. நான் மட்டும் போறேன் சொன்னா சரின்னு அப்படி சொன்ன போட்டோ எடுக்கிற. நான் ஓகேன்னு சொன்னேன். நான் மொட்டை போடுறதுக்கு சொல்லுடா. புரியல. நான் இப்ப மொட்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஓகேன்னு சொன்னா போட தாண்டி போறோம். நீ போட மயிறு, நான் ஏன் போடணும்? பாரு மண்டே உடைச்சிருவேன் பாத்துக்கோ. முடியல வெட்ட மாட்டேன்னு சொல்லல. நீ பூ முடி எடுக்கன்னு நேர்ந்தா பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. நீ பூ முடி எடுக்கன்னு நேர்ந்தா கூட நான் சரி ஓகே பூ முடி நான் எடுக்கிறேன்னா மொட்டை நீ போடுப்படா அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணலாம். மொட்டை போடுறேன்னு நான் மொட்டை போடுறேன்னு எவ்வளவு ஆசையா முடியும். முடி ரொம்ப கழியுது சுந்தர். நீ சும்மா போட்டு அதான் மொட்டை போட்டு முடியாது கழியாது பைத்தியம். அதுக்கப்புறம் கழிச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஒட்டு முடி வச்சுக்கணும். அதை நான் இப்பவே ஒட்டு முடி வச்சுக்கிறேன். நீ இதுக்கே மொட்டை போட்டு இங்கேயும் மேலாம் வர காது குத்துணும்லாம் வர வச்சிருக்கோம். போடா, நீ போய் காது குத்து. நான் ஏன் காது குத்துறோம்? உனக்கு வேணா நீ கடுக்கா போட்டுக்கோ காது குத்தி.
நல்லாதான்டே இருக்கும். நான் வந்து சரி நான் காது ஒத்துக்கிறேன்டே, நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். இப்படி காது குத்துறோம்னு சொன்ன பத்தியா, அது கூட நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, காதுலனா குத்திக்கலாம். ஆனா மொட்டை போடுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாத்துக்கோ, மொட்டை போடுறா தெரியும், நல்லா தெரியும் என்ன பத்தி. நான் மொட்டை போட்டு நீ லாஸ்ட் டைம் யாருமே அதை பத்தி பேசினப்ப உங்ககிட்ட கோவப்பட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், ஒரு வருஷம் முன்னாடி சொன்னோம்ல. ஒரு வருஷத்துக்கு நீ எங்க என்ன சொல்ற, நேத்துக்கு போற அப்படின்னு என்ன சொன்னியா? நீ சீக்கிரம் அதுக்கு நீ எதுக்கு சொன்னா, பேன் இருக்கு பொடுகு இருக்கு அப்படிங்கறதுனால மொட்டை போட்டுருமா வினிதா, மொட்டை போட்டு முடி வளர்த்துக்கணுமா, பேன் எல்லாம் போயிரும் அப்படி நீ சொன்ன. இந்த சொட்டெல்லாம் பேரும் அப்படி அப்ப தான் சொட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணும் முடியெல்லாம் வளராது. நம்ம பேசாம ஆயில் தயாரிச்சு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு மண்ணாங்கட்டி நான் மொட்டை போட மாட்டேன். உனக்கு மொட்டை போட்டு நம்ம ஒரு எண்ணெய் தயாரிச்சு அந்த எண்ணெய் மூலியமா உனக்கு முடி நிறைய வளர வச்சு அதை நம்ம ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து அதையும் சேர்த்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நான் பண்றதை விட நீ பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு பையனுக்கு இவ்வளவு தூரம் முடி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பையனுக்கு உனக்காண்டி நான் வேணா ஆயில் தயாரிக்கேன். இப்படி முடி வந்துடும். டாபிக்க மாத்தாத. நீ எப்போ மொட்டை போட்டு ஓகே தானே? ஏன்னா இது நீ சொல்லும் போதே என்னால முடியல. சளி இருக்கும்னு நினைக்கிறேன். தலையில முடி நிறைய இருக்கிறதுனால சளி இதெல்லாம் சரியா வர்றதுக்கு மொட்டை போட்டாதான் கரெக்டா இருக்கும். இருமல் இருக்கும் உடம்பு. போன வாரத்துல காய்ச்சல், அதனால இந்த வாரம் இருமல் இருக்கு. அவ்வளவுதான். சும்மா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தப்படுத்தி நீ கோர்க்காத. நான்லாம் மொட்டை போட்டுருக்கோம் முடியாதுங்க. நீ என்ன நேர்ந்தாலும் ஐ மீன் ரொம்ப சாரி. சாமி விஷயத்துல நேர்ந்த விஷயத்துல நான் தலையிட கூடாதுதான். பட் இருந்தாலும் நீ என்ன கேட்காம நீயா முடிவெடுத்து நேர்ந்துக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு மொட்டை போடணும்னா நீ நேர்ந்து மொட்டை போட்டுக்கோ. உனக்கும் பிள்ளைக்கும் நீயே மொட்டை போட்டுக்கோ. ஆனா நான் மொட்டை போட மாட்டேன். எனக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா வேற யாருனாலும் நீ மொட்டை போடுறதுக்கு வச்சுக்கோ. புரியுதா? இல்ல உங்க அம்மாவை கூட கூட்டு வச்சு மொட்டை போடு, எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் வர மாட்டேன். ஓகே ஓகே ஓகேவா? சரி, நீ உனக்கு உன் தம்பிக்கு உன் வீட்டுல எல்லாரும் மொட்டை நீ போட்டு விட்டா மொட்டை போடு. ஓப்பனா ஒரு விஷயம் கேக்குறேன். இப்பவே மூஞ்சி பாக்குறது சைக்கிள்ன்ற நீ இப்ப மொட்டை போட வீடு ஃபுல்லா ஒரே முடியா கிடக்குது. அது கிடையாது, கூட்ட வேண்டாம். நிறைய பெனிஃபிட் புரிஞ்சுக்கோ. நான் மொட்டை போட்டா நீ வீடு கூட்ட மாட்டேன். நம்ம வீடு கூட்ட வேண்டாம், சாப்பாடுல முடி கிடக்காது, எதுவுமே இருக்காது. நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. புரிஞ்சுக்கோ. உனக்கு சளி பிடிக்காது, சளி பிடிக்காது. எவ்வளவு இருக்குது. நீ வந்து நடந்துட்டு நேர்ந்து சந்தோஷத்துல தெரியல. வினிதாவை பழி வாங்கணும்னு நீ நேர்ந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. யோசிச்சு வரணும். மொட்டை போட்டு முடி வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம். வளர்றதுக்கே ஒரு வருஷம் மேல வர அந்த அக்கா எல்லாம் வந்து முடி வளர்க்கறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எப்படா வளரும்னு யோசிக்கிறாங்க. அப்படி எனக்கு ஏன் வச்சுறதா சொல்லுது. எனக்கு வந்து முடி வளர்ந்தாலும் நான் வந்து வெட்டுறேன். ஆனா எனக்கு பிடிக்காம வெட்டல. அது வந்து என்னால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு வெட்டுறேன். அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு தூரம் நான் வந்து கேவலமா நான் மொட்டை போடுற அளவுக்கு நான் வந்து வேணாம்னு யோசிக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் யோசிக்காத. நீ வேணா எனக்கு பதிலா நீ வேணா மொட்டை போட்டுக்கோ. அப்ப நானும் அடுத்ததான் நேர்ந்துப்பேன். உனக்கு மொட்டை போட்டு காது குத்தி மூக்கு குத்தி எல்லாம் ஊத்தணும்ட்டு. பரவாயில்லையா? தொப்புள்ள கூட அந்த ஏதோ குத்துவாங்களா அந்த மாதிரி குத்த விட்டுருவேன். பாத்துக்க இதுக்கு வந்து இது பண்ணி கோப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டென்ஷன் பண்ணாத. அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச மாட்டேன். வர 10 நாளைக்கு நான் மொட்டை போடணும். நானே என் பிள்ளையே மொட்டை போடணும். நீ நல்லா ஜாலியா பாத்துட்டு இருப்ப. வெக்கவா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? நேர்ந்துக்கிட்டான் மாலை கிட்ட ஓடி இருப்பதுக்கு நல்ல பண்ண வண்டியில அடிச்சிருவேன். அதுதான் எனக்கு காலையில சுத்தி எப்படா வந்துடலாம்னு சுத்திட்டே இருந்தியோ? இல்ல நான் சொல்றது கேளு. காலையில சுத்திக்கிட்டே இருந்தேன். ஏதோ பிளான் போடணும். முடியாதா? போடா. எதுக்கு அடிக்கிற? நீ வர போற மொட்டை போடுறது. அதான் நாம தான் மொட்டை போடுவேன். நான் வர மாட்டேன். இங்கேயே மொட்டை போடுறாலும் கூட்டு வந்து இங்கேயே மொட்டை போட்டுருவாங்க. கோயில வச்சுதான் பைத்தியம் மொத்தம் மொட்டை போடணும். பாப்பாக்கு அப்படிதான் யோசிச்சிருக்கோம். நான் வரல சுந்தர். சீரியஸா நான் வரல சுந்தர். நீ தேவையில்ல அதெல்லாம் பாக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். உண்மையுமே கேக்குறேன்டா. இப்பவே என் மூணு சைக்கு முடியலன்ற. நான் மொட்டை போட்டா எப்படா நீ சகிச்சுப்ப? உன்னோட நல்லதுக்காக நான் சொல்றேன். உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்.
போடுறோம் அவ்வளவுதான். டாட். பாருடா, என் முடிய நான் வந்து ஸ்மூத்தனிங்லாம் பண்ணி எவ்வளவு ஸ்மூத்தா வச்சிருக்கேன் பாரு என் முடிய. சரிடி, அது நீ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படி பண்ணனும், சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். பரவாயில்ல. முட்டை போட்டு எவ்வளவு ஸ்மூத்தா அப்படி எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு பாரு என் முடி. முட்டை போட்டு ஆணிலேர்ல இருந்து அப்படியே எண்ணெய் தேய்ச்சி அப்படியே வளர்த்து போலாம்னு எனக்கு அவ்வளவு வளராது சுந்தர். சரி, சுந்தர் முட்டை போட்டுக்கோ அவ்வளவுதான். சரி ஓகேவா? முடியாது சுந்தர். என்னப்பா நீ என்ன வேணாலும் நீ பண்றதுக்கு நான் சரின்னு சொல்லி சுந்தரா. நான் மொட்டை போட ஒரு விஷயத்துக்கு கூட என்னால பண்ண முடியாது. பண்ற அவ்வளவுதான். காது குத்துறது கூட நான் குத்திக்கிறது சுந்தர். அதுல இருந்து மொட்டை போட மாட்டோம். காலில் தானே நான் நிஜமே உன் காலில் தானே நான் விடுற சுந்தர். நீ விட்டுற சுந்தர். நான் மொட்டை போடுறது மட்டும் வரல சுந்தர். ப்ளீஸ் சுந்தர். நான் அழுதுருவேன் சுந்தர். அப்புறம் நிஜமாலே முட்டை போடுறது அவ்வளவுதான். டாட். மொட்டைலாம் போட்டேன்னா ரொம்ப கஷ்டம். நல்லாவே தோணுது. நான் கம்பெனிலாம் எப்படி சுந்தர் போவாங்க மொட்டை இந்த வருது மொட்டை அப்படின்னு கலாய்ப்பாங்க. எனக்கு தெரியாது, முட்டை போடுறது அவ்வளவுதான். அழுதுருவேன். எனக்கு தெரியாம பண்ணி முட்டை போடுது. மொட்டை போடல. A few moments later. வந்து இப்ப கடைசியா வந்து உனக்கு மொட்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு போட்டோ வந்து அதுல இருக்கு. எல்லாரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.